வணக்கம் மக்களே. இன்றைய தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கேரியான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி பேர் த ஃபைனல் பஸ் டு ரூட் நம்பர் 375, அதாவது 375. அதாவது 14th நவம்பர் 1995 சைனாவில் பியன்ஜிங்னு ஒரு இடத்துல யுவான் மெங் ஹுவான் என்ற அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பாட்டியும் ஒரு சின்ன பையனும் நிற்கிறாங்க. இது இந்த ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன யாருமே தெரியாது. அவங்க ரெண்டு பேருமே அந்த பஸ் நம்பர் 375 அந்த ரூட் நம்பர் 375 போகிற வழியாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பஸ்ஸும் வருது. இவங்க பஸ்ஸு ஏறுறாங்க. அந்த பாட்டி போயிட்டு பஸ்ஸுக்கு முன்னாடியில் அந்த ஃப்ரண்ட்டில் சீட்டில் போய் உட்காடுறாங்க. அந்த பையன் அந்த பாட்டிக்கு ஒரு 2 ரோ தள்ளி உட்காடுறான். இவங்க போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. ஒரு 3 ஷேடோஸ் மட்டும் தெரியுது. அங்கேருந்து கையை ஆட்டி அந்த 3 பேரும் பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறது அந்த 3 பேரில் நடுவில் நிற்கிறவர் 2 பேர் தாங்கிட்டு பிடிச்சிடுறாங்க. நடுவில் நிற்கிறவரும் இது தாங்கி நிற்கிறாரு. அவர் தலை இது கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவர் நடுவில் இருக்கிறவரோட ஃபேஸ் சரியாக தெரியலை. அந்த பாட்டி அதை கவனிச்சுட்டு கொஞ்சம் அவங்க பஸ் ஏறி எடுத்த உடனே சண்டை போடுறாங்க. அவங்க கூட அந்த பையன் கூட ஏறின அந்த பாட்டி கூட ஏறின அந்த பையன் கூட இந்த பையன் என் பர்ஸை அடிச்சிட்டான், இந்த பையன் என் பர்ஸை திருடிட்டான்ட்டு சண்டை போடுறதுனால கண்டக்டரும் அந்த டிரைவரும் டென்ஷனாகி இந்த பையனையும் அந்த பாட்டியும் பஸ்ஸை விட்டு இறக்கிடுறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே அந்த பாட்டி கவலைப்படாத, எதுவும் பண்ணல, நான் உன் உயிரை காப்பாற்றிருக்கேன். அந்த பையன் ஆச்சரியமாக ஏன் பார்க்குறான், ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பாட்டி சொன்னது என்னென்னா, பஸ்ஸில் ஏறின 3 பேருக்கும் கால் இல்லை, அவங்களுக்கு உயிர் கிடையாது, அவங்களுக்கு கால் இல்லாமல் அவங்க ஃப்ளோட்டிங், அவங்க மிதந்து வந்தாங்க, அதை நான் பார்த்தேன். அதனால தான் நான் உங்க கூட இந்த மாதிரி சண்டை போட்டு 2 பேர் உயிரையும் காப்பாற்றணுன்ட்டு தான் நம்ம இந்த மாதிரி நான் இறங்கினேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் அவங்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம். அந்த போலீஸ்காரெலாம் இவங்களாம் பைத்தியம் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்க கேஸ் கொடுத்ததுனால அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த கம்பெனிக்கு கால் வந்த ரிப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் டிரைவரும் அந்த பஸ் கண்டக்டரும் பஸ்ஸும் காணாமல் போயிடுச்சு. அந்த ரூட் நம்பர் 375 போன பஸ்ஸு காணாமல் போயிடுச்சு. இது கேட்ட உடனே போலீஸ்காரங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க பைத்தியம் நினச்ச அந்த பாட்டியும் பையனையும் தேடி போயிட்டு கண்டுபிடிச்சி திருப்பி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான் சொல்கிறாங்க. இந்த நியூஸ் ஃபேமஸாக ஊரில் பரவுறாங்க. அந்த 2 பேரும் இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. அந்த கேஸ் கொடுத்த 3வது நாளில் அவங்க அந்த பாட்டியும் அந்த பையனும் இறங்கி அந்த இடத்துலேருந்து 100 மைல்ஸ் கடந்து அங்கேருந்து ஒரு வாட்டர் ரிசர்வாயரில் அந்த பஸ்ஸு மூழ்கி கிடந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பஸ்ஸு எடுத்து பார்த்தோன்னே தான் தெரியுது, அந்த பஸ்ஸுக்குள்ளே 3 அழுகிய பாடிஸ் இருந்திருக்கு. ஸோ 3 நாளில் ஒரு பிணம் அந்தளவுக்கு அழுக சான்ஸ் இல்லைன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கோஸ்ட்டு, இது ஒரு எவிலாக இருக்கும்ன்ட்டு சைனாவில் நம்பப்படுற ஒரு ஸ்டோரி. இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நீங்கள் இதே மாதிரி ஒரு பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.